நிம்மதி என்பது உடை, பணம், செல்வம், பதவி அல்ல, அது மனதின் நிலை. ஒரு காலத்திலே ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவனுடைய ராஜ்யத்தில் எல்லாம் இருந்தது: அரண்மனை, சேனைகள், செல்வம், மகளிர், இசை, விருந்து. ஆனால் ராஜா மட்டும் ஒரு விஷயத்தில் சோகம் கொண்டிருந்தார். எனக்கு நிம்மதி இல்லை, இரவெல்லாம் தூக்கம் வரல என்று அவன் அவஸ்தைப்படினான். அந்த செய்தி நாட்டிலேயே பரவியது. எல்லா பண்டிதர்களும் யோகிகளும் வந்தார்கள். யாரும் தீர்வு சொல்ல முடியல. ஒரு நாள் ஒரு பழைய ஞானி அரண்மனைக்கு வந்தார். அவர் சிரித்துக் கொண்டு, மகாராஜா, உங்க நிம்மதிக்கான மருந்து உங்க கையிலே இருக்கு, ஆனா அதைக் கண்டுபிடிக்கணும் என்றார். ராஜா ஆச்சரியப்பட்டார். எங்கே இருக்குது அந்த மருந்து? உங்க ராஜ்யத்திலே உள்ள மிக நிம்மதியான ஒருவரின் சட்டையை வாங்கி இரவில் அதை அணியுங்க. உங்க மனம் அமைதியாகிடும் என்று ஞானி சொன்னார். அதைத் தொடர்ந்து ராஜா எல்லா ஊரையும் சுற்றினார். ஒருவர் பணக்காரர், ஆனா அவர் போட்டியாளன் நிம்மதியா இருந்துட்டான் என சினம். மற்றொருவர் விவசாயி, ஆனா மழை இல்லே என கவலை. மூன்றாவது ஒருவர் வியாபாரி, அட்மின் கட்டணங்கள் அதிகமா இருக்கு என்று துயரம். இப்படி யாரையும் பார்த்தாலும் யாருக்கும் நிம்மதி இல்லை. இறுதியில் ஒரு இரவு ராஜா காட்டுக்குள்ள போயிருப்பார். அங்கே ஒரு சிறிய குடிசையில் ஒரு கூலி தொழிலாளி கைகளை கழுவி புல்லாங்குழல் ஊதிகிட்டு சிரிச்சுக் கொண்டிருந்தார். ராஜா கேட்டார், ஏய் மகனே, உனக்கு நிம்மதி இருக்கு? அவன் சிரித்து, அம்மா சாப்பாடு சமைச்சிருக்காங்க, நாளைக்கு வேலை இருக்கு, அதுவே பெரிய ஆசீர்வாதம். நிம்மதியா இல்லையா என்றான். ராஜாவுக்கு பரவசம். உடனே கேட்டார், உன் சட்டையை கொடு, நான் அதை அணியணும். அவன் சிரித்து, மன்னா, நான் ஏழை, எனக்கே சட்டை இல்லை என்றான். ராஜா அதிர்ச்சியடைந்தார். சற்று அமைதியாய் அமர்ந்தார். அந்த ஏழையின் முகத்தில் இருந்த சிரிப்பை பார்த்து தன்னுள் ஒரு மின்னல் போல் உணர்வு வந்தது. அவனுக்கு புரிந்தது, நிம்மதி என்பது உடை, பணம், செல்வம், பதவி அல்ல, அது மனதின் நிலை. அந்த இரவே ராஜா தன் அரண்மனைக்கு திரும்பி நீண்ட நாட்களுக்கு பிறகு சாந்தமாக உறங்கினார். AI generated King visuals created using Leonardo.ai, ChatGPT, King series prompts by JAYAMURUGEN.